இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஓப்பனிங்கே நான் வந்து ஒரு தப்ப பண்ணுவேன்றேன். என்ன பண்ணுறேன், படத்தில் எதெல்லாம் வந்து எனக்கே பிடிக்காம நான் சிலதை பண்ணுவேன்ல, அதை போட்டு காட்டி உள்ளே வர வைக்கிறேன். அதுவே தப்பு. இந்த படம் சரியில்லைன்னா, படம் பார்த்துட்டு சரியில்லைன்னா வெளியே வந்து என்ன செருப்பால அடிங்க. ஒண்ணு நல்லா இருக்கு இல்லைன்னா அதுக்கு மேல அப்படிதான் சொல்லுவீங்க. ஸோ பிடிக்கலன்னா என்ன செருப்பால் அடிங்க நான் சொன்னது வந்து உச்சக்கட்ட கான்ஃபிடன்ஸ்ல தான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க சிஸ்டர் படம் பார்த்தாங்கன்னா அவங்க உங்க மேல என்ன ஒப்பீனியன் உருவாகும்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியா இஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி. இல்ல டிவா இருக்கிற விஷயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே அங்க. பட் நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த வேலை. இங்க சினிமால இருக்கிற ஆட்களே சினிமால இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா, ஆனா இப்பவும் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் கேட்காத ஒரு சில ஆட்கள் ட்ரெய்லரை பார்த்துட்டு லேடிஸ் இந்த படத்துக்கு போலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இது வந்து அந்த மாதிரி படம் கிடையாது. வணக்கம். தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா ஹாட், எங்க திரும்பினாலும் வெயில், அக்னி வெயில். இந்த அக்னி வெயில்ல அந்த அக்னி என்ன ஒரு அவஸ்தையை எல்லாருக்கும் தருதோ, மொத்த தமிழ் சினிமா ஒரு இயக்குனருக்கு அந்த அவஸ்தையை கொடுத்துருக்கு. அக்னி அவஸ்தை ஒரு இயக்குனருக்கு. இந்த புது இயக்குனர் 2 படம் பண்ணியிருக்காரு. 3வதா ஒரு படம் ஹாட் ஸ்பாட். இன்னைக்கு கொதிக்கிற இந்த ஹாட்டான நேரத்துல ஹாட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு இயக்குனரா அது எவ்வளவு பெரிய வலி, எவ்வளவு பெரிய போராட்டம்ன்றத நானும் அனுபவிச்சிருக்கேன். அனுபவிச்சவங்களை அணுவா பார்த்து அழுதுருக்கேன். ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கும்போதும் டைரக்டர்ஸ் யூனியன்லையும் நான் பார்த்து அழுதுருக்கேன். அது மாதிரியாக இன்றைய ஒரு இயக்குனர், இளம் இயக்குனர் வித்தியாசமான 2 படங்களை எடுத்து விட்டு இப்போ ஹாட் ஸ்பாட்டுங்கிற பேரில் ஒரு படம் எடுத்து, அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை தான் என்ன முதல் முறையாக அவருக்காக இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்க வந்திருக்கேன். என்னன்னா, இந்த படம் சரியில்லைன்னா, படம் பார்த்துட்டு சரியில்லைன்னா வெளியே வந்து என்ன செருப்பால அடிங்க அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்றாருன்னா, அந்த இயக்குனருக்கு எவ்வளோ பெரிய மனவேதனையும் வலியும் இந்த தமிழ் சினிமா கொடுத்துருக்கு. இது எப்போ மாறப்போகுது? நல்ல கலைஞர்களை எப்போ இந்த தமிழ் சினிமா காப்பாற்ற போகுது? ரசிகர்கள் தயாரா இருக்கான் கொண்டாட, ஆனா இந்த தமிழ் சினிமா தயாரா இல்லை. அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த இயக்குனர் விக்னேஷ் அவர்களை நாம இப்போ நேர்காணல்ல ஆதன் மூலமா எடுப்போம். வணக்கம் சார். செருப்பால அடிங்க அப்படிங்கிறது மனவேதனையோட உச்சம். அது ஒரு நல்ல படைப்பை படைச்சிட்டு அந்த படைப்பு மக்கள் கிட்ட போய் சேரலங்கிறது எப்படின்னா, ஒரு தாய் குழந்தைய பெத்துட்டு அந்த குழந்தைய பார்க்க முடியலன்னா என்ன ஒரு வலியும் வேதனையும் இருக்குமோ, அதே வேதனை தான் தான் படத்தை ரசிகம் பார்க்கலங்கிறது தான் இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் நீங்க சொன்ன வார்த்தை. எப்படியாவது வந்து பாருங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, தவிப்பு, ஏக்கம். என்ன உங்க கஷ்டம்? ஏன் அந்த வார்த்தை? இல்ல சார், என்னன்னா அதான் படம் வந்து ப்ரெஸ் ஷோ போட்டோம். ப்ரெஸ் ஷோல அவுட்ஸ்டாண்டிங் ரெஸ்பான்ஸ். நீங்க யூடியூப்ல போய் ரிவ்யூஸ் எடுத்து பார்க்கலாம். எல்லா ரிவ்யூவர்ஸுமே பயங்கர பாசிட்டிவா, சும்மா நல்லா இருக்குன்னு கூட சொல்ல, எல்லாரும் உச்சக்கட்ட பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. எல்லா ரிட்டன் ரிவ்யூஸுமே பயங்கர பாசிட்டிவ். அதுவும் சும்மா நல்லா இருக்குன்னுலாம் இல்லை, எல்லாமே பயங்கர பாசிட்டிவா தான். தியேட்டருக்கு வந்து பார்க்குற ஆடியன்ஸும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அவங்க 4 பேர்கிட்ட சொல்றாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் பரவுது. பட் சின்ன படங்களுக்கு என்ன உங்க ட்ரைலர் 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, 2 மில்லியன் பார்த்துருக்காங்க உங்க ட்ரைலர். ஆனா அதான் இந்த சின்ன படங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஃபில் ஆனாதான் செகண்ட் வீக்கெண்ட் தியேட்டர்ஸ் ஹோல்ட் பண்றாங்க. இப்ப இது வேர்ட் ஆஃப் மவுத்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்காமே எல்லாரும் நல்லா இருக்குன்ற ஒரு டாக் போயிருக்கு. எல்லாம் இந்த வீக்கெண்ட் நான் பாக்குறேன் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்காங்க. ஆனா இந்த வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸ் ஹோல்ட் ஆகணும்னா இந்த வீக் டேஸ் எல்லாம் ஃபில் ஆச்சுன்னா தான் ஹோல்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த வீக்கெண்ட் வேற படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ நேச்சுரலி அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் போயிருது. நமக்கு ஸ்கிரீன்ஸ் ஹோல்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு ஷோ அதுவும் 3:30 மணி 12:30 மணி அந்த மாதிரி ஷோஸ் இருக்கு. எத்தனை பேர் அந்த ஷோ போய் பார்க்க முடியும் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஸோ இந்த பிரச்சனை தான். இது நான் ஒரு சுமாரான படம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சரி, ஓகே, நம்ம கையில இல்ல. எனக்கு நான் இவ்வளவு பாக்குறேன்ல, எல்லா ரெஸ்பான்ஸுமே ப்ரெஸ் ஷோல வந்து கடைசியில பேர் போடும்போது ப்ரெஸ் ஷோல எல்லாரும் கைத்திடுறாங்க சார். டைரக்டர்ஸ் யூனியனுக்கு நேற்று ஷோ போட்டிருந்தோம், நீங்க கேட்கலாம். எல்லாரும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்றாங்க. நேத்தும் அவ்வளோ அப்ளாஸ். சின்ன இடங்களுக்கு கூட ஃபுல்லா கைத்தட்டி தியேட்டர்ல பாக்குறாங்க. நீங்களே இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு இதே சேனல்ல வந்து இந்த படத்தை பத்தி நல்லா இல்லைன்னா என்ன
அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் இல்ல சொல்றேன். என்னன்னா எனக்கு உங்களுடைய வலியும் வேதனையும் இல்ல சார், எல்லாருக்குமே அவங்க ப்ராடக்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். சோ எல்லாருமே என் படம் செம்மையா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் ஜெனுவனா சொல்றேன். அதனாலதான் சொல்றேன். இது சும்மா சொல்ற மாதிரிலாம் சொல்லல. ஜெனுவனா நீங்க பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காம இருக்க வாய்ப்பே இல்ல. ஒண்ணு நல்லா இருக்கு, இல்லைன்னா அதுக்கு மேல அப்படிதான் சொல்லுவீங்க. சோ பிடிக்கலன்னா என்ன செருப்பால் அடிங்க நான் சொன்னது வந்து உச்சக்கட்ட கான்பிடன்ஸ்ல தான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்த ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்னு சொல்ல. ஓகே அவ்வளவு ரிவ்யூஸ் எனக்கு இன்ஸ்டால ட்விட்டர்ல வந்துட்டு இருக்கு. பட் அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் இல்ல. அது பரவி இப்போ அடுத்த வீக்கெண்ட்ல இருந்து தான் அது இன்னும் டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னும் போது, ஆனா அப்போ தேட்டர்ஸ் இல்ல அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஃபிலிம் இஸ் பீங் கில்டு அப்படின்ற ஒரு ஜோன் தான். அதுக்கப்புறம் ஓடிடில பார்த்துட்டு அது டோட்டலா வேற. ஓடிடில அவங்க செலிப்ரேட் பண்றது அது வேற ஜோன். தேட்டருக்கு வரணும்ல, நீங்க மத்த லாங்குவேஜ் படங்கள்லாம் பாக்குறீங்க, அதுக்கு தேட்டருக்கு போறீங்க. தமிழ்ல கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கும்போது அவன் அப்ரிஷியேட் பண்ணாம பக்கத்து வீட்டு பையனை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி தான் அது. அந்த ஒரு நான் ட்ரெய்லர் பார்த்தேன். நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, எல்லாமே ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. எனக்கு என்ன ஒரு முரண்பாடு ஃபீல் ஆச்சுன்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுடைய கண்டென்ட் வந்து பெண்களை வந்து ரொம்ப நீங்க அசிங்கப்படுத்துறீங்க, பெண்களை ரொம்ப காயப்படுத்துறீங்க, தவறான உறவு முறைகள்ல பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறனோ, பெண்களை வந்து அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு பெண்களை நீங்க ரொம்ப அடக்குமுறைக்கு கொண்டு வரீங்க. உதாரணத்துக்கு தாலி கட்டுறது உல்டாவா, நீ வீட்டில் இரு நான் வேலைக்கு போறேன்னு சொல்றது ஒரு எபிசோட்ல வருது போட்டுருக்கு. 4 எபிசோடா வச்சிருக்கு. ஐ மீன் 4 இது இருக்கு. அதுல ஒண்ணு வந்து ஒரு பெண் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்படுகிறாள், பெண் விடுதலை மாதிரி தான் கிட்டத்தட்ட நீங்க ஒரு எபிசோட்ல சொல்றீங்க. அது அப்போ ஒரு பெண்ணுக்கான படம் தான் அது இல்லையா? ஒரு பெண்ணுக்கான படம். இந்த ஓவராலா நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது பெண்களுக்காக இந்த இயக்குனர் வருந்துகிறார், அடுத்த தலைமுறை பெண்கள் உஷாராகுங்கன்னு இந்த டைரக்டர் சொல்ல வராருன்றது எனக்கு ட்ரெய்லர் வருது. ஆனா என்ன முரண்பாடா இருக்குன்னா, ஆபாச வார்த்தைகள் நிறைய. அஃப்கோர்ஸ் வெற்றிமாறன் வந்து ஒரு ரொம்ப கேவலமா இருந்தது. எனக்கெல்லாம் வந்து பிடிக்கல. வட சென்னையில தனுஷ் மாதிரி ஒரு பெரிய நடிகரை வச்சுக்கிட்டு பண்ணது எனக்கு பிடிக்கல. ஆனா அதுவே காரணமாச்சு. அதுல என்ன உளவியல் தெரியுங்களா? பேசுறது பெரிய ஆளுங்க, நல்லா கேட்டுங்க. எப்பவுமே கெட்ட வார்த்தை பெரிய ஆளுங்க பேசும்போது அது கவனிப்பாங்க, புது ஆளுங்க பேசும்போது அது கவனிக்கப்படாது. ஐஸ்வர்யா ராஜேஷ் அதுக்கு முன்னாடி காக்கா முட்டையில இட்டு கொடுத்த பொண்ணு, கூட நடிக்கிறது தனுஷ், டைரக்ட் பண்ணியிருக்கிறது வெற்றிமாறன். இதெல்லாம் சேரும்போது அங்க கெட்ட வார்த்தை வந்து கவனிக்கப்படுது. உங்க படத்து ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு டூ மச் ஆஃப் வல்கர் டயலாக்ஸ் இருக்கு. கதைக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க அந்த ட்ரெய்லர்ல அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா பெண்கள் உள்ள வந்துருவாங்களோ. ஏன்னா இன்னைக்கு எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு, வீக்கெண்ட் என்ன ஆகுது தெரியுமா? நல்லா கேட்டுங்க. நான் உளவியலா உங்களெல்லாம் தாண்டி நான் நிக்கிறேன். வெள்ளி சனி ஞாயிறு ஏன் தேட்டர் ஃபுல் ஆகுதுன்னா, முதல்லலாம் பப்புக்கு போவாங்க பசங்க. இப்ப பப்பு கலாச்சாரத்துக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு இன்றைய வருமானம் கம்மி ஆயிடுச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சம்பாரிச்சாங்க பசங்க. ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சம்பாரிச்சாங்க. பப்பு தான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. இப்போ அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியலன்னும் போது அவனுக்கு சினிமா தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. சினிமா தேட்டருக்கு கூட்டு வர்றதுக்கும் அதுக்கு ஒரு பிளான் பண்றது தான் இப்போதைய யங்ஸ்டர்ஸுங்களோட இது. அப்போ அதுல யாரை அவன் கூட்டு போறான்னா பொண்ணுங்களை தான் கூட்டு போவான். பொண்ணுங்களை வச்சுதான் அந்த பிளானே நடக்குது. இன்னொன்னு வந்து ஃபேமிலி, குழந்தைங்களை வச்சு நடக்கும். அது வந்து செகண்ட் வீக்ல நடக்கும், ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல பொண்ணுங்களை கூட்டு வரணும்னா அந்த பொண்ணு இப்போ உங்க வீடியோவை பார்க்குதுன்னு வச்சுங்களேன், அது வேணாயா செகண்ட் ஆப்ஷனா வச்சுக்கலான்ற மாதிரி ஒன்று தோணுமோ. ஆனா நீங்க அவங்களுக்கு தான் படம் எடுத்திருக்கீங்க. ஆனால் இது டூ மச் ஆஃப் வல்கர் ஃபிலிமா இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆஸ் அ டைரக்டரா நான் பார்க்கும்போது அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ. ஆமா சார். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். ஆனா என்ன மேட்டர்னா, ஒவ்வொரு வாரமும் 10 படம் ரிலீஸ். நாங்க ரிலீஸ் பண்ண டேட்ல வந்து 11 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. சோ ஒரு நார்மல் ட்ரெய்லர் கட் பண்ணா அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேல வாக்கினே இருக்காது. ஃபர்ஸ்ட் டே வாக்கின் இல்லைன்னா செகண்ட் டே தேட்டர் கம்மியாயிரும். செகண்ட் இல்லைன்னா தேர்ட் டே மண்டேல இருந்து எதுவுமே இருக்காது. சோ இந்த ட்ரெய்லர் கட் பண்ணதுனாலதான் என்னடா இது அப்படின்ற ஒரு டாக் கிரியேட் ஆச்சு. படத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பிரஸ் மீட்லயே ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு. அதனால என்ன சோ இந்த படம் வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து ஃபர்ஸ்ட் டேலாம் ஆல்மோஸ்ட் 80% ஆக்குபென்சி இருந்தது. செகண்ட் டே பெட்டரா இருந்தது, தேர்ட் டே பெட்டரா இருந்தது. சோ இது கிடைச்சதுக்கான காரணம் இந்த ட்ரெய்லர் தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வாக்கின்ஸ் இருக்கு. ஆனா செகண்ட் டேல இருந்து தியேட்டர்ல நிறைய லேடிஸ் நான் பார்த்தேன். கேர்ள்ஸ் எல்லாம் அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க. கேர்ள்ஸோட வேர்ட் ஆஃப் மவுத்ல நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்பவும் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் கேட்காத ஒரு சில ஆட்கள் ட்ரெய்லரை பார்த்துட்டு லேடிஸ் இந்த படத்துக்கு போலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. சோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இது வந்து அந்த மாதிரி படம் கிடையாது. தெரியாதனமா அப்படி ஒரு ட்ரெய்லர் படத்துக்கு ஒரு அட்டென்ஷனுக்காக நான் கட் பண்ணிட்டேன்.
ஆனா இது 100% இது வந்து பசங்களுக்கு பிடிக்கும். ஆனா பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களை பத்தி பேசுற நிறைய அதுக்குன்னு வெறும் கருத்து சொல்ற படம் கிடையாது. பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். ஸோ நம்பி தயவு செய்து தியேட்டருக்கு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல நிச்சயமா உங்க ட்ரெய்லரை பார்க்கும்போது பசங்களுக்கு நல்லா நல்லா நம்ம பிரச்சனையை நிறைய சொல்லியிருக்காங்கன்றது தெரியுது. நிறைய நான் ட்ரெய்லர்லயே என்னால ரொம்ப புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் கதையை நான் கேட்டுட்டேன். இங்க முரளின்னு இருப்பார் இல்லையா, அவர் ஃபுல்லா அவர் தான் எடுக்க வேண்டியது, நியாயமா உங்களை பேட்டி எடுக்க வேண்டியது அவர் தான். இதுல நீங்க செருப்பால அடிக்கணும்னு ஒரு டைரக்ட் சொல்றாருன்னா அப்ப அதுல எவ்வளவு பெரிய வலி இருக்குன்னு நான் கேட்டவொன்னா அவர் பெருந்தன்மையை கொடுத்துட்டாரு. அவர் எனக்கு கதையை சொல்லிட்டாரு. 4 எபிசோடு சார், 4 எபிசோட்ல இதுல எல்லாத்துலயுமே பெண்களுக்கு ஃபேவரா தான் நீங்க பேசியிருக்கீங்க. எல்லாமே பெண்களுக்கு. இன்னொன்னு சமுதாயத்துல உதாரணத்துக்கு சித்தப்பா பையன், பெரியம்மா பையன் அப்படின்றது ஒண்ணு பாத்தீங்கன்னா, இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா அங்க கல்யாணம் பண்ணிக்கிறது சித்தப்பா பையனும் அவங்களதான் கல்யாணமே நடக்குது. நம்மளதுல பாத்தீங்கன்னா அதுக்கு நேரு எதிர். அப்ப என்னன்னா மனித பிறப்புலயே இவ்வளோ குளறுபடிகள் இருக்கு. ஸோ இதையெல்லாம் ஒரு 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 கலைஞனா நீங்க தூரம் இருந்து பார்த்து இது சமுதாயத்துல எவ்வளவு பெரிய தவறுகளை வந்து ஏற்படுத்துது, பணம் வந்து ஒருத்தனை எவ்வளவு தப்பு செய்ய தூண்டுது, அந்த ஏஜுக்கு சரியான வடிகால் இல்லாம அந்த செக்ஸுக்காக அவன் என்னெல்லாம் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறான். வடிகால் இல்லாதனால தானே அவன் வந்து ஆபீஸ்லயே ஒரு தப்பை பண்றான். கரெக்டா? இதெல்லாம் வந்து வடிகால் இல்ல, ப்ராப்பர் சேனலுக்கு ஆள் இல்லை. அதனால எல்லாருமே தப்புகளை மேல தப்புகள் பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கு. உங்க படத்துல சமுதாய பொறுப்பு இருக்கு. எனக்கு சமீபத்துல நான் பார்த்து ரொம்ப வியந்த படம் இருகப்பற்று. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த டைரக்டர் வந்து நான் ஃபோன் பண்ணி பேசினப்ப அந்த டைரக்டர் ரொம்ப ஹாப்பி. சார் எனக்கு ஆடியன்ஸ் சொன்ன இதை விட நீங்க சொல்றதுதான் சார் எனக்கு ஹாப்பி. ஏன்னா நான் ரட்சகனுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் அப்படின்னு அவர் சொன்னார். அது மாதிரியாக எனக்கு இப்போ அவர் கண்டென்ட் சொல்லும் போதே நான் வந்து ஒத்துக்கிட்டேன். நான் தம்பி எடுக்கிறேன், கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கு படம். ஏன்னா எதையோ ஒன்று தப்பான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நான் உங்களை பேட்டி கேட்டு உங்களை சூப்பர்னு சொன்னா அது தப்பாகி போயிடும். ஸோ ட்ரைலர் பார்த்தா ஐ காட் இம்ப்ரெஸ்ட். அவர் சொன்னதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து ஒரு துணிச்சலான கண்டென்ட்டாக இருக்கு. பெண்களுக்கு தேவைப்படுது. ஆண்கள் எங்க உஷாரா இருக்கணும். 2 இருக்கு. பெண்களை விழிப்புணர்வோட இருங்கன்னு சொல்றீங்க, ஆம்பளைங்களை உஷாரா இருன்னு சொல்றீங்க. கரெக்டா? இது 2 தான் உங்க படம். என்னப்பா எனக்கு வெளியே வரும்போது என்ன என் மைண்ட்ல ஏறி இருக்கும்னா, பெண்கள் விழிப்புணர்வோட இருங்க, ஆண்கள் உஷாரா இருங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய மாய வலை வந்துருச்சு. இந்த மாய வலையில மாட்டாம இருக்கணும்னா நீங்க உஷாரா இருங்கன்றது தான் உங்க படம். இது இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு படம். ஒரு தேவையான கருத்தையே நான் வந்து தியேட்டர்ல தங்க வைக்க முடியலன்னா இந்த சினிமா மேல உங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்? எனக்கு அபிப்பிராயம் வந்து நான் சினிமா வேணான்ட்டேன். இந்த சினிமாவை நான் நல்ல படம் எடுத்து இவனுங்க கையில காலில் விழுந்து போய் கெஞ்சி கேட்க நான் தயாரா இல்லை. அதனால நான் சினிமா விட்டுட்டேன். எனக்கு சினிமா வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீங்க வளர்ந்து வர இளைஞர், நான் ஓரளவுக்கு சாதனை பண்ணிட்டேன், முழுசாலாம் இல்லை. எனக்கு ஒரு ஸ்டேஜில் ஆன்மீகம் வந்ததுனால நான் வேணான்ட்டேன். இப்போ ஒரு இளைஞர் உங்களுக்கு இந்த சினிமாவை என்ன பண்ணா இவ்வளவு வழிகள்ல இருந்து வெளியே வர முடியும்? சின்ன படங்களுக்கு வந்து இப்போ அதான் இந்த மாதிரி படம் இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்ல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கே 1 வீக் ஆகுது. அப்படின்னும் போது செகண்ட் வீக் வந்து அவங்க தியேட்டர்ஸ் ஹோல்ட் பண்றது மட்டும் தான் நமக்கு ஒரே வழி. செகண்ட் வீக்கும் ஃபில் ஆகல அப்படின்னா அப்போ நீங்க தூக்குறீங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஸ்டார் படம் தான் ஃபர்ஸ்ட் டேவே கூட்டம் கூட்டமா போய் பார்த்துட்டு அங்கேயே ஒண்ணு நடந்துரும். ஆனா ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாத ஒரு படம் அப்படின்னும் போது அவன் அந்த சாட்டர்டே சண்டே பார்த்துதான் அதுக்கப்புறம் அவன் அந்த படத்தை பத்தி அடுத்த நாள் ஆஃபீஸ்ல போய் பேசி அப்படிதான் எல்லாருக்கும் பரவி அவங்க உடனே ஆஃபீஸ்ல சொன்ன உடனே அடுத்த ஷோ போய் பார்த்துட மாட்டாங்க. அவங்க அப்போ பிஸியா இருப்பாங்க ஒர்க்ல. ஓகே இந்த வீக்கெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அடுத்த வீக்கெண்ட் தான் பிளான் பண்ணுவாங்க. வீக்கெண்ட் பிளான் பண்ணும்போது அந்த தியேட்டர்ஸ் இருக்கும்ல. ஸோ அட்லீஸ்ட் நீங்க வந்து ரிவ்யூஸ் பார்த்தாவது நல்ல படங்கள் அப்படின்ற ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு இல்லையா? ஓரளவுக்கு சார் எல்லாமே பாசிட்டிவ் தான் சார். எனக்கு ஏதாவது 1 2 சொல்லுங்களேன், சும்மா எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இல்ல, சும்மா அப்படியே சொல்லுங்களேன். எந்தெந்த சேனலோ இல்ல எந்தெந்த பத்திரிகைகள் வந்து உங்களை எந்த தினகரன் 3 out of 5, வெரி வெரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா 3 out of 5. ஓ வெரி நைஸ். டைம்ஸ் ஆஃப் இந்தியா 3 மேல கொடுத்துட்டாங்க. ஆமா, அவங்க வந்து 1.5 தாண்ட மாட்டாங்க. ஆமா 3 கொடுத்துருக்காங்க. ஓகே. வேற வீடியோ ரிவ்யூஸ் பிரசாந்த் பயங்கர பாசிட்டிவா ரிவ்யூ பண்ணிருக்காரு. ஓகே. காக்கி ஸ்டாக்கிஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இல்ல எனக்கு கண்டென்ட் கேட்கும்போது இன்றைய இளைஞர்கள் 18 to 28 தான் தியேட்டருக்கு வராங்க. அவங்களுக்கான கண்டென்ட் தான் உங்க கண்டென்ட் இன்னைக்கு சார். இல்ல சார், இது 18ல இருந்து 60 வயசு வரைக்குமே பார்க்கலாம். ஓகே ஓகே. இது யங்ஸ்டர்ஸ்க்கான கண்டென்ட் மட்டும் கிடையவே கிடையாது. குழந்தைங்க 18க்கு கீழே இருக்கிற குழந்தைங்க பார்க்க கூடாது. 18ல இருந்து 60 மேல எத்தனை வயசான 80 வயசு தாத்தா பாட்டி பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான். ஏன்னா அந்த கப்பலுக்கும் கனெக்ட் ஆகும், அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் அது கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சார், உங்ககிட்ட இருந்து என்ன நான் எதிர்பார்க்குறேன்னா, ஒரு நல்ல படம் எடுத்துட்டீங்க, அந்த படத்துக்கு கூட்டம் வராதுக்கு காரணம் என்னோட ஆங்கிள் கொஞ்சம் அந்த இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்ன்றது என்னோட அனுபவத்துல. அது சரியாலாம் சொல்ல முடியாது, என் அனுபவம் அது.
உங்களுக்கு அதனாலதான் சார் தியேட்டருக்கு இந்த அளவுக்காவது வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இங்க ஒரு நல்ல படம் எடுத்து வச்சுட்டு அந்த படத்தை ப்ரமோட் ஓப்பனிங்கே நான் வந்து ஒரு தப்ப பண்ணுவேன்றேன். என்ன பண்றேன், படத்துல எதெல்லாம் வந்து எனக்கே பிடிக்காம நான் சிலதை பண்ணுவேன்ல, அதை போட்டு காட்டி உள்ள வர வைக்கிறேன். அதுவே தப்பு. நியாயமா நான் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன்னா அதை தான் சொல்லணும். அப்போ ஆடியன்ஸோட மனோநிலை மாறிடுச்சா, எதனால நம்ம அதை நோக்கி போறோம்? இப்போ சோசியல் மீடியாவே ஃபுல்லா நெகட்டிவிட்டியா தானே சார் இருக்கு. இப்ப இந்த வீடியோக்கே கேப்ஷனா வந்து ஏதாவது நெகட்டிவா போட்டாதான் அதை உள்ளே போய் பாக்குறாங்க. ஓகே, இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கேப்ஷன் பார்த்து தான் அவன் கிளிக் பண்றான். ஓகே, 2 பேர் சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்க்க மாட்டேங்க. ஓகே. சோசியல் மீடியா இஸ் ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி இல்ல. ஓகே, நெகட்டிவா இருக்கிற விஷயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே அங்க வருது. ஓகே. சோ அதுதான் இங்க பிரச்சனை. ஒரு ஜாலியான ஒரு நல்ல இப்போ உங்க சிஸ்டர் இந்த படம் பாக்குறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க சிஸ்டர் படம் பாத்துக்கலாம் தெரியல எனக்கு, பார்த்தாங்கன்னா அவங்க உங்க மேல என்ன ஒப்பீனியன் உருவாகும்னு நினைக்கிறீங்க? கட்டி பிடிச்சுப்பாங்க. ஓ, வெரி குட். அம்மா, வெரி குட். சிஸ்டர், யார் பெண்கள் பார்த்தாலுமே ஓகே. எல்லா ஃபேமிலில யாராவது பார்த்தாங்களா? அம்மா, ஓகே. வைஃப், ஓ, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அதான் சொல்றேன், தியேட்டர்ல கேர்ள்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க, அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க, அவ்வளோ லென்த்தி மெசேஜஸ் எனக்கு ஓகே வந்துட்டு இருக்கு. நிறைய பெண்கள் இல்ல நீங்க உங்க 4 கண்டென்ட்டுமே இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ற கண்டென்ட், எதுவும் புதுசாவே கிடையாது. இன்றைய ஒவ்வொரு 18, அதை நான் ஏன் 18 to 28ன்னா அவன் தான் இன்னைக்கு பாவம் மன ரீதியா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறான். சொசைட்டில இன்றைக்கு பிரச்சனையே இந்த யங்ஸ்டர்ஸ் தான் பாவம். அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் வருடி கொடுக்குற மாதிரி நீங்க எதை சொன்னாலும் அவன் தூக்கி வச்சு கொண்டாட அவன் வந்து தயாரா இருக்கான். உங்க படம் கிட்டத்தட்ட இளைஞர்களை தூக்கி கொண்டாட வைக்க வேண்டிய படம் மாதிரி தான் தெரியுது. கண்டென்ட் வைஸ் மேக்கிங்கே நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இவரு டான்ஸ் மாஸ்டர் கூட அதில் நடிச்சிருக்காரு, அவரே கொஞ்சம் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆள் தான். அதனால படம் எல்லாமே புதுசுன்னு சொல்ல முடியாது. என்ன கேரக்டருக்கு என்ன வேணுமோ அது உங்க படத்துல இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு வேதனையா இருக்கு, நான் தமிழ் சினிமால இயக்குனர் இப்போதான் உதயகுமார், ஆர்வி உதயகுமார் அவர்கள் வந்து தலைவரா ஆயிருக்காரு. பேரரசுலாம் பாராட்டினதா எனக்கு சொன்னாங்க. ஸோ வெறும் பாராட்டுறதோட இல்லாம என்னுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி வர இயக்குனர்களுக்கு இயக்குனர் சங்கமும் ப்ரொடியூசர் கவுன்சிலும் அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஆனால் சினிமாவில் அது இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி. யாரோ ஒரு பையன் வந்து அவன் நமக்கு என்ன பண்ண போறான்ற மாதிரி தான் இருக்க தவிர, எல்லாரும் ஒரு படத்தை வெற்றி படமா தூக்கி பிடிச்சி கொண்டாடணுன்ற ஒரு மனோபாவம் இன்னும் வரல. அது உங்க படத்துல இந்த வார்த்தை வந்து என்ன எப்படி எனக்கு உள்ள நான் ஆக்சுவலி இந்த பேட்டிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உள்ள வந்தது காரணம் என்னை செருப்பால் அடிங்கன்னா அப்போ அந்த டைரக்டர் அந்த படத்து மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, அது ஓடலைன்னா எனக்கு எவ்வளோ பெரிய வலி அப்படின்றத அவர் உணர்ந்து தான் அதை சொல்றாருன்றதுனால தான் நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். நீங்க வேற என்ன மாதிரி இன்னொரு டைரக்டர் ஃபியூச்சர்ல பாதிக்காம இருக்கணும்னா இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நீங்க ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அது யாரோ ஒருத்தர் கேட்டு, ஏன்னா இப்ப நான் ஒண்ணு சொல்றதை விட இல்ல நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை பண்ணிருப்பீங்க இல்லையா? ஒரு படம் பிடிச்சி அதை தியேட்டர் கொண்டு வரதுன்றது சாதாரண வேலை கிடையாது. அவ்வளவு பெரிய வேலையை நீங்க பண்ணிருக்கீங்க. எப்படி வந்து விஜய் ஆட்சி பிடிப்பாருன்றது ஒரு பெரிய ப்ராசஸோ, அது மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு படத்தை எடுத்து தியேட்டருக்கு கொண்டு வந்து அதை ஓட வைக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய ப்ராசஸ். அதில் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி வரவங்களுக்கு இந்த தமிழ் சினிமா இதெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது எதெல்லாம்? அதான் நல்ல படம் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்றோம் அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். ஒரு ஜாலியான ஒரு யூத் படம்னா அதை நம்ம ஒரு மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம். இல்ல ஒரு பயங்கர கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்னா நிறைய நல்ல டைரக்டர்ஸ்க்கு படம் போட்டு காமிச்சு அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் நம்ம அதுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே போட்டோம்னா அதை பார்த்து நிறைய பேர் இவரே சொல்லியிருக்காருன்னா படம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு வருவோம். அதான் அது என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை கரெக்டா கிராக் பண்ணி அதை ரிலீஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டா அது பெட்டரா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்களே இப்போ டைரக்டர்ஸ் யூனியன் ஷோ போடுறோம், நிறைய பேரை பார்க்க சொல்றோம். இதெல்லாம் நாங்க ரிலீஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாருக்கும் போட்டு காமிச்சு அங்கேயே ரிலீஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு அது வந்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் டேலயே ஒரு பயங்கர ஒரு பார்வை இருந்திருக்கும். ஆனா இப்ப நாங்க அதெல்லாம் அந்த 3 நாள் முடிச்சுட்டு வீக்கெண்டுக்கு அப்புறம் தான் அதை பண்ண ட்ரை பண்றோம். நிறைய பேர் அவைலபிளா இல்ல, பிஸியா இல்ல. நிறைய பேர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி படம் பார்க்க செலிபிரிட்டிஸ் நிறைய பேரை கேட்கும் போது தயவுசெய்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ரிவ்யூ பண்ண வேணாம், கமெண்ட் பண்ண வேணாம், பட் பார்க்கலாம்ல. ஏன்னா கான்பிடன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களை பாருங்கன்னே சொல்றோம். சோ பார்த்து உங்களுக்கு ஜெனுவனா பிடிச்சா மட்டும் அந்த படத்தை பத்தி பேசுங்க. பட் நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த வேலை. இங்க சினிமால இருக்கிற ஆட்களே சினிமால இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா அப்ப யாரு சப்போர்ட்? ஆடியன்ஸ் எப்படி வந்தது? ஆமா ஆமா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு போலீஸ்க்கு இன்னொரு போலீஸ் தான் சப்போர்ட் பண்ணும், ஒரு டாக்டருக்கு இன்னொரு டாக்டர் தான் சப்போர்ட் பண்ணும். அப்போ ஒரு டைரக்டருக்கு இல்ல சினிமால இருக்கிற ஒருத்தருக்கு சினிமால இருக்கிற ஒருத்தங்க தான் சப்போர்ட் பண்ணும். நீங்களே பண்ணல அப்படின்னா அது
இல்ல அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த இந்த வேதனை இல்ல. ஏன்னா உங்க படம் எப்படியா இருந்தாலும் ரசிகன் போய் பார்த்துருவாங்க. டோன்ட் வரி. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இங்க ஒரு வேளை முன்ன பின்ன ஆச்சுனாலும் சோசியல் இதுல போயிடும் வந்து உங்களுக்கு படம் இல்ல சார், release எனக்கு உரியடி விஜயகுமார் சார் தான் ஞாபகம் வராரு. உரியடி படம் ரிலீஸ் ஆன போது அவரு பயங்கர ஆதங்கமா பேசியிருப்பாரு. ஓகே. எனக்கு அப்போ அது புரிஞ்சுக்க முடியல. ஓகே. ஆனா இப்ப கிட்டத்தட்ட எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. ஏன்னா அவர் படத்தை எல்லாம் தமிழ் ராக்கர்ஸ்ல, என் படத்தை தமிழ் ராக்கர்ஸ்ல பார்த்து எனக்கே அனுப்புறான், தலைவா சூப்பரா இருக்கு படம் அப்படின்னு அனுப்புறான். ஏன்டா தியேட்டர்ல எவனும் வந்து பாக்கலையேடா அப்படின்னு அவர் அவ்வளவு கோவப்பட்டாரு. அந்த மாதிரிதான் அது. இதுக்கப்புறம் ஓடிடியில பார்த்து கொண்டாடுறது அது வேற ஓடிடியில சார். நிச்சயமா உங்க படம் கொண்டாடப்படும். இப்போ நான் சொல்றேன், ஓடிடியில் நிச்சயமாக உங்கள் படம் கொண்டாடப்படும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க எதை யங்ஸ்டர்ஸ் கிட்ட கடத்தணும்னு நினைச்சீங்களோ அது அவங்க காதுக்கு போய் சேர்ந்துரும். கடத்த நினைத்தது காதுக்கு போய் சேர்ந்துரும். அவர்கள் கண் பார்வைக்கு வந்து நின்றோம். ஆனால் ஒரு வெற்றி எங்க கொண்டாடப்படுதுன்னா தியேட்டர்ல வந்து அப்பதான் ஒரு மனநிறைவு கிடைக்கும் இல்லையா? ஒரு 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 உண்மையான ஒரு இயக்குனருக்கு எது சந்தோஷம்னா தன்னுடைய படைப்பை ஒரு 1000 பேர் பார்த்து ரசிச்சு அவங்க சிரிச்சு அவங்க வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அதோட ஒட்டுமொத்த எண்டு செல்ஃப் ரியலைசேஷனோட எண்டு தான் டைரக்டர் பேர் போட்டவன கை தட்டுறது. அவன் உள்ளார்ந்தமா கை தட்டுறான் பாத்தீங்களா? அதுக்கு மேல இந்த உலகத்துல வேற எதுவுமே கண்டிப்பா ஹானரே கிடையாது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா வேற நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு வராது. கண்டிப்பா. ஓடிடிகள் கோடிகளுக்கு கொடுக்கும். சத்தியமா நிச்சயமா கொடுக்கும். அதேதான் அதேதான். இந்த ஹானரை கொடுக்காதுமான்னா Exactly, தெரியாது. exactly. அவன் மொபைல்ல பார்ப்பான். மேக்சிமம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுவான், மச்சான் நம்ம கதையை அப்படியே எடுத்து வச்சிருக்காண்டான்னு ஒருத்தன் போடுவான். நம்ம என்னென்னமா சொல்லணும்லாம் அதெல்லாம் அவன் சொல்லிட்டானாம்மா. இதெல்லாம் படிச்சு நம்ம திருப்தி ஆகிக்குவோம். ஆனாலும் தியேட்டர்களில் உங்களை போன்ற இளைஞர்கள், உங்களை போன்ற எதிர்கால இளைஞர்கள் வந்து ஏன்னா சார் சவுத் கொரியன் வந்து மிக பிரம்மாண்டமான கற்பனைகளுக்கு சொந்தக்காரங்க. சவுத் கொரியன் இன்னைக்கு வந்து மொத்த தமிழ் இந்திய சினிமா, உலக சினிமாவை ஒரு காலகட்டங்கள்ல ஹாலிவுட் ஆட்சி பண்ணுச்சு. இப்போ வந்து சவுத் கொரியனோட பிலிம்ஸ் தான் எல்லாராலையும் கவனிக்கப்படுது. அதுக்கு கொஞ்சமும் குறை இல்லாது தமிழ் சினிமா. ஏன்னா சவுத் கொரியனோட கலாச்சாரமும் நம்ம Very கலாச்சாரமும் similar. நிறைய கனெக்டிவிட்டி. அங்க அந்த ரிலேஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நாம தான் வந்து பெரியவங்களுக்கு மரியாதை தருவோம். அதே மரியாதை எங்க கொடுப்பான்னு பார்த்தா சவுத் கொரியன் பிலிம்ல தருவோம். அப்ப என்னன்னா அந்த கனெக்டிவிட்டி, அறிவு கனெக்டிவிட்டி, இந்த அறிவு கனெக்டிவிட்டி இன்னைக்கு ஆகாயத்துக்கு போயிடுச்சு. யாருடைய அறிவு? சவுத் கொரியனோட அறிவு. ஆனால் தமிழனுடைய அறிவு அந்த இடத்துல தொங்குது. காரணம் என்னன்னா நமக்கு நம்மளை பாதுகாக்க ஒரு யாருமே ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க ஆள் இல்லை. நம்மளா முட்டி மோதி நம்ம வந்து தொடர்ந்து அதனாலதான் டைரக்டருங்க ஜெயிச்ச உடனே அவங்கள அறியாம திமிரா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவ்வளவு பெரிய வேதனையில தாண்டி வர்றதுனாலதான். நிச்சயமா உங்க படம் ஹாட்ஸ்பாட்டுங்கிற இந்த ஒரு படம் நிச்சயமா எல்லாருக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள ஒரு தவிர்க்க முடியாத ஸ்பாட்டா மாற நிச்சயமா உங்களுடைய நம்பிக்கை துணை புரியுன்றது ஒரு இயக்குனரா எனக்கு தெரியுது. வாழ்த்துக்கள். காட் பிளஸ். உங்களுடைய வெற்றியை அடுத்த ஒரு இன்டர்வியூல நான் திருப்பி ஆதன் முரளி கிட்ட கேட்டு ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை நான் வந்து படம் பார்த்துட்டு நான் நிச்சயமா வந்து அப்ப இன்னும் சந்தோஷப்படுவேன். இல்ல எனக்கு ஐடியா தெரிஞ்சிச்சு சார். எனக்கு எப்படி தெரியுங்களா, ஒரு ஷாட்லயே சொல்லுவேன் இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு. எனக்கு நீங்க ஃபுல் படம்லாம் காட்டவே வேணாம், ஒரு க்ளோஸ் அப்ல சொல்லிடுவேன் நான். அது யார் படமா இருந்தாலும். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சினிமாக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு சினிமா தெரியும், அடுத்து கடவுளை தெரியும். அதனால எனக்கு சினிமா ஒரு ஷாட்லயே நான் சொல்லிடுவேன் இது வேலைக்கு ஆகாதுன்னு. அந்த டைரக்டரோட ஒட்டுமொத்த எனர்ஜி எனக்கு அதுல தெரியும். அதனால நான் உங்க ட்ரெய்லரை பார்த்த உடனே தான் நான் வந்து உள்ள வந்தேன். ஓகே, எலிஜிபிளான படமா தான் இது இருக்குன்னு. ஒண்ணு அந்த ஆபாசங்களால கொஞ்சம் முன்ன பின்ன மாறிடுச்சோன்றது எனக்கு தெரியுது. பட் யங்ஸ்டர்ஸ் வந்துருவான். இப்போ நீ ஒண்ணுதான் பண்ணும். பசங்கள்லாம் பொண்ணுங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர்றதா இப்ப பெரிய வேலை. அப்படிப்பட்ட படம் இல்ல, உனக்கான படம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு வருவாங்கன்னு நம்புறேன். நிச்சயமா உங்க படம் அடுத்த வாரத்துல இருந்து மிகப்பெரிய பிக்கப் ஆகி ஒரு இருகப்பற்று எப்படி வந்து ஒரு வெற்றியை இருகப்பற்றிக்கிச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த வெற்றி வந்து உங்களை இருகப்பற்றும். கவலைப்படாதீங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நன்றி சார். அந்த ட்ரெய்லர் மேட்டர் நான் அப்படியே ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுறேன். அதான் படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், நிறைய ரிவ்யூஸ் சொல்லிட்டேன். ஸோ இப்பவும் ட்ரெய்லர் சார் சொல்ற மாதிரி அதுல சில ஆபாச விஷயங்கள் அதனால பார்த்து பெண்களோ இல்லை யாரோ வரக்கூடாதுன்னு ஹெசிடேட் பண்றீங்க அப்படின்னா தெரியாதனமா கையெடுத்து கும்பிடுறேன், தெரியாதனமா அந்த ட்ரெய்லர் அப்படி கட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி படம் தப்பாலாம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெண்கள் குடும்பத்தோட குழந்தைங்க இல்லாம குடும்பத்தோட தாத்தா பாட்டி அண்ணன் தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் வேணா வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப படம் பிடிக்கும். ஸோ தேங்க்யூ. வாழ்த்துக்கள். 6 இருந்து 60 வரை இருக்க வேண்டிய படமா நீங்க சொல்றத ஆடியன்ஸும் 18 இருந்து 60 வரைக்கும் 60க்கு மேல இருக்குன்ற நம்பிக்கையில நானும் படம் பார்த்துட்டு என்னோட இதுன்றதை உங்களுக்கு நான் பண்றேன். நிச்சயமா வெற்றி பெறுவீர்கள். ஏன்னா நம்பிக்கை தெரியுது உங்ககிட்ட. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். காட் பிளஸ்.